ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நியூஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம் லாஸ்ட் வீடியோவில். அதாவது கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் சாப்டர் மேட்டர் அரௌண்ட் அஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எப்படி சிம்பிள்ஸ் எப்படி வந்துட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து நேம் பண்ணாங்க, அதோட சிம்பிள்ஸ் எப்படி இருந்தது, அந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். The progress of man towards civilization is linked with discovery of several metals and non-metals. அதாவது மேனோட சிவிலைசேஷன், அதாவது அவன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆன உடனேயுமே அது வந்துட்டு டிஸ்கவரி, அவங்க புதுசாக மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு ப்ராக்ரஸ் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களோட சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆன உடனேயுமே அவங்க வந்துட்டு சில டைப்ஸான மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஈவன் டுடே த இண்டெக்ஸ் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் எ கண்ட்ரி டிபெண்ட்ஸ் upon the amount of metals and non-metals producers. ஒரு கண்ட்ரியோட ப்ராஸ்பரிட்டியை வந்துட்டு, ஒரு கண்ட்ரியோட ப்ராஸ்பரிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அவங்க எவ்வளோ விதமான மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு கண்ட்ரியோட ப்ராஸ்பரிட்டியை வந்துட்டு நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். The wealth of a country is measured by the amount of gold in its reserve. ஒரு கண்ட்ரியோட வெல்த்தை வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணாங்க, அதாவது வேர்ல்டு லெவலில் வந்துட்டு ஒரு கண்ட்ரியோட வெல்த்தை வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா அந்த கண்ட்ரியில் அவங்க எவ்வளோ கோல்டு, அதாவது தங்கம் வச்சுருப்பாங்க, தங்கம் வந்துட்டு அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு கண்ட்ரியோட வெல்த்தையே வந்துட்டு வேர்ல்டு லெவலில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. An element can be identified as metal or non-metal by comparing its properties with general properties of metals and non-metals. ஒரு எலமெண்ட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், மெட்டலா இல்லை நான் மெட்டலா அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு கம்பேர் பண்ணுவோம். அதாவது அதோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் அது வந்துட்டு மெட்டலா நான் மெட்டலா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். In doing so we find that some elements neither fit with metals nor with non-metals. அப்படி பண்ணும்போது சில மெட்டல்ஸ் வந்துட்டு நான் மெட்டல்ஸ் கூட வந்துடாது, மெட்டல்ஸ் கூட வந்துடாது, ஒத்துக்காது. ஸோ அந்த எலமெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம், செமி மெட்டல் ஆர் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Such elements are called semi metals or metalloids. Elements are classified into metals, non-metals and metalloids based on their properties. ஸோ எலமெண்ட்ஸை வந்துட்டு 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். எதை பேஸ் பண்ணி, அதோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோனா, மெட்டல்ஸ்னால் என்ன, நான் மெட்டல்ஸ்னால் என்னென்னு மட்டும்தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம மெட்டலாய்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ மெட்டல்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ் பார்ப்போம். Metals: iron, copper, gold, silver, etc. that we use in our daily life are metals. ஸோ நம்ம அயன், நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே வந்து மெட்டல்ஸ் தான். அதான் சொல்கிறாங்க. அயன் வெசல் நம்ம யூஸ் பண்ணுறோம், காப்பர் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறோம், நம்ம கோல்டு நம்ம போட்டிருக்கோம், சில்வர் நம்ம ஆன்க்லெட் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே என்ன மெட்டல்ஸ் தான். த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதோட யூசஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். ஒரு மெட்டலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இந்த மெட்டல்ஸ் வந்துட்டு நார்மல் கண்டிஷன், அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்லேயும் ப்ரெஷர்லேயும் வந்துட்டு இந்த மெட்டல்ஸ் வந்துட்டு சாலிடாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட். இதில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் வந்துட்டு மோஸ்ட் 99% வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. இந்த இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸ் ஷைனி, அதாவது ஜொலிக்கும்னு சொல்லுவாங்களா, அதாவது ஷைனினஸ், ஸோ ஜொலிக்கும். த டைப்பிக்கல் ஷைன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்டு மெட்டாலிக் கிளஸ்டர். அதோட டைப்பிக்கலான ஷைன், அந்த மெட்டல்ஸோட டைப்பிக்கல் ஷைனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மெட்டாலிக் கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டல்ஸ் ஜென்ரலி ஹாவ் ஹை டென்சிட்டி. ஸோ ஜென்ரலாக மெட்டல்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹை டென்சிட்டி இருக்கும். ஸோ மெட்டல்ஸ் இன் ஜென்ரல் ஹாவ் ஹை மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஸோ மெட்டல்ஸ்க்கு வந்துட்டு மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே ஹையாக இருக்கும். மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்டு வெரி தின் ஷீட்ஸ். அதாவது மெட்டல்ஸ் வந்துட்டு நம்மளால் சின்ன இப்போ ஹேமர் வச்சு அடிக்கும்போது அது சின்ன ஷீட்ஸாக வந்து, இப்போ கோல்டை நம்ம ஹேமர் வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா அது சின்ன ஷீட்ஸாக வந்துடும். அதான் சொல்கிறாங்க. மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்டு very thin sheet. This tendency of metals is called malleability. ஸோ இந்த டெண்டன்சி, ஒரு மெட்டலோட இந்த டெண்டன்சி தான் என்ன சொல்கிறோம், malleabilityன்னு சொல்கிறோம். Using this property, aluminum is transformed into silver foils. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அலுமினியம் மெட்டலை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, சில்வர் ஃபாயில்ஸ், அதாவது சில்வர் இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க.
Metals can be drawn into thin wires. This properties of metals is called ductility. Ductility. Example copper wires. So copper wire பார்த்திருந்தீங்கன்னா உள்ள வந்து அந்த metals அந்த copper string இருக்கும் அதான் சொல்றாங்க. Metals can be drawn into thin wires. அது வந்து thin wires ஆவும் அந்த metals நம்ம பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் என்னன்னா ductility அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து copper wires. Generally metals are good conductors of heat and electricity. So generally metals வந்து good conductors ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் ஈஸியாக கடத்தும். On being hit metals produce a typical sound. நம்ம அந்த மெட்டலை வந்து தட்டும்போது ஹிட் பண்ணும்போது அந்த மெட்டல்ஸ் வந்துட்டு டைப்பிக்கலான சவுண்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி சோனரஸ். அதனால அப்படி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன சொல்கிறோம்னா சொனோரஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் பீயிங் மேட் யூஸ்ட் இன் மேக்கிங் டெம்பிள் பெல்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு டெம்பிள் நம்ம கோயில் இருக்கக்கூடிய மணி அடிக்கும்போது சவுண்டு வருதுல்ல அதோட ப்ராப்பர்ட்டி இந்த மெட்டலோட இந்த ப்ராப்பர்ட்டினால தான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டலோட ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு சாலிடாக இருக்கும். நார்மல் டெம்பரேச்சர்லேயும் ப்ரெஷர்லேயும் வந்து சாலிடாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இந்த மெட்டல் இந்த எல்லா மெட்டல்ஸும் வந்துட்டு ஷைனியாக இருக்கும். அது அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் வந்து மெட்டாலிக் லஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஹை டென்சிட்டி இருக்கும். அதே மாதிரி ஹை மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸும் ஹையாக இருக்கும். இதை வந்துட்டு ஹேமர் பண்ணும்போது நம்ம அடிக்கும்போது இந்த மெட்டல்ஸ் வந்து சின்ன சின்ன ஷீட்ஸாக சின்ன தின் ஷீட்ஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த டெண்டன்சிக்கு பேர் தான் மேலியபிலிட்டின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு மெட்டல்ஸ் வந்துட்டு தின் ஒயராக ஒரு மெட்டலை வந்துட்டு தின் ஒயராகவும் பண்ணலாம். எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர்ஸ். ஸோ காப்பர்லேருந்து அந்த காப்பர் ஒயர்ஸ் வருது. ஸோ ஜென்ரலாக மெட்டல்ஸ் வந்துட்டு குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு பார்க்குறோம். ஒரு மெட்டலை வந்து நம்ம ஹிட் பண்ணோம் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த மெட்டல்லேருந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் சொனோரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு பெல்ஸ் அதாவது டெம்பிள் இருக்கக்கூடிய பெல்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதான் வந்துட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இந்த மெட்டல்ஸோட யூசஸ் என்னென்ன அப்படின்னா iron is used for making bridges, engine parts, iron sheets and bars. ஸோ இந்த அயன் மெட்டல்ஸில் ஃபஸ்ட்டு அயன் கொடுத்துருக்காங்க. அயன் எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம பிரிட்ஜ் அந்த பாலம் கட்டுறக்கு இல்லாட்டி இன்ஜின் அதாவது கார் சம்மந்தமான ஒர்க்ஸுக்கு இன்ஜின் ஒர்க்ஸுக்கெல்லாம் இந்த அயன் வந்துட்டு யூஸ் ஆகுது. காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், காயின்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ். ஸோ காப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுது எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ். அந்த ஒயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு பிளாஸ்டிக்காக இருக்கும் உள்ளே வந்துட்டு காப்பர் இருக்கும். ஸோ அந்த ஒயர் அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்லேயும் இந்த காப்பர் யூஸ் ஆகுது. அண்ட் காயின்ஸ் நம்ம காயின்ஸில் எதில் இருக்குது காப்பரில் இருக்குது. ஸ்டாச்சு அதாவது சிலை செய்கிறாங்களோ அதுவும் வந்துட்டு காப்பரில் செய்யலாம். ஸோ இதான் வந்துட்டு காப்பர். ஸோ காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், காயின்ஸ் அண்ட் ஸ்டாச்சு. நெக்ஸ்ட்டு சில்வர் அண்ட் கோல்டு ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சில்வர் கோல்டு எதுக்கு யூஸ் ஆகுது ஜுவல்ஸ் அதாவது ஆர்னமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபோட்டோகிராஃபிலையும் டெக்கரேட்டிவ் பர்பஸ் அதாவது ஹோம் டெக்கர் இப்போ அந்த ஹோமில் டெக்கர் பண்ணி சின்ன சின்ன சிலைகள் அது எல்லாத்தையுமே இந்த சில்வர்லேயும் கோல்ட்லேயும் பண்ணுவாங்க. ஸோ அதான் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் இதாகுது. அண்ட் ஃபோட்டோகிராஃபிலையும் வந்துட்டு இந்த சில்வரும் கோல்டு வந்துட்டு யூஸ் ஆகுது. Mercury is used in thermometers and barometers because of its high density and uniform expansion at different temperature. ஸோ இந்த மெர்க்குரி வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணும் தெர்மோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டெம்பரேச்சர் ஹையாக இருக்குள்ள ஒரு லிக்விட் இருக்கும் தெரியுமா அதுதான் வந்துட்டு மெர்க்குரி. ஸோ இந்த மெர்க்குரி வந்துட்டு தெர்மோமீட்டர்ஸ் அண்ட் பேரோமீட்டர்ஸ் ரெண்டுத்துலேயும் வந்துட்டு யூஸ் ஆகுது. எதனால் யூஸ் ஆகுதுன்னா இதோட ஹை டென்சிட்டி அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன். இது வந்துட்டு இதுக்கு ஹை டென்சிட்டி இருக்கும் அண்ட் யூனிஃபார்மாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கும் அதோட எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த மெர்க்குரி மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய மெர்க்குரியை வந்து தெர்மோமீட்டர்லையும் பேரோமீட்டர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. Next, aluminum is used for electrical wires, cables and in aerospace industries. Aluminum as well as copper வந்துட்டு electrical wiresல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அலுமினியத்தையும் வந்துட்டு electrical wiresல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல அங்கேயும் வந்துட்டு இந்த அலுமினியத்தை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. lead is used in automobile batteries, x-ray machines. ஸோ இந்த lead எங்கே யூஸ் பண்ணுறாங்க ஆட்டோமொபைல் பேட்ரிஸ்லையும் ஆட்டோமொபைலில் இந்த காரோட பேட்ரிஸ்லையும் எக்ஸ்ரே மிஷின்ஸ்லையும் இந்த லெட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ்னு பார்க்கும்போது அயன் ஃபஸ்ட்டு அயன் வந்துட்டு பிரிட்ஜஸ் அண்ட் இன்ஜின் பார்ட்ஸுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. காப்பர் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸுக்கும் காயின்ஸ் மேட் பண்ணுறதுக்கும் ஸ்டாச்சுக்கும் காப்பர் யூஸ் ஆகுது. சில்வர் வந்துட்டு சில்வர் அண்ட் கோல்டு வந்துட்டு ஜுவல் மேக்கிங்க்கும் டெக்கரேட்டிவ்க்கும் ஃபோட்டோகிராஃபிலையும் யூஸ் ஆகுது. மெர்க்குரி வந்துட்டு தெர்மோமீட்டர்லையும் பேரோமீட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணிடுறாங்க. அலுமினியம் வந்துட்டு அதே மாதிரி எப்படி காப்பர் வந்துட்டு எலக்ட்ரிக்கல்
எலக்ட்ரிக்கல் வயர்ஸில் யூஸ் ஆகுது. அதே மாதிரி அலுமினியம் வயர்ஸும் எலக்ட்ரிக்கல் வயர்ஸில் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த அலுமினியம் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு லெட்டுன்னு பார்க்கும்போது லெட் எங்கே ஆட்டோமொபைல் பேட்டரிஸ், அதாவது இந்த கார் 2 வீலர் 4 வீலரில் இருக்கக்கூடிய பேட்டரிஸுக்கும் எக்ஸ்ரே மிஷின்ஸ்லேயும் இந்த லெட் வந்துட்டு யூஸ் ஆகுது. இதுதான் வந்துட்டு யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸ்னு பார்க்கும்போது எலமெண்ட்ஸ் லைக் சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா ஆர் நான் மெட்டல்ஸ். ஸோ சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன், ஸோ இதெல்லாமே வந்துட்டு நான் மெட்டல்ஸ். சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் ஆர் கிவன் below. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, நான் மெட்டல்ஸ் அக்கர் as solid, gases and liquids at normal temperature. நார்மல் டெம்பரேச்சர் இந்த நான் மெட்டல்ஸ் வந்துட்டு சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்கலாம், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும், இல்லாட்டி கேஷியஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் அக்கர் இன் solid state while bromine occurs in liquid state. ஸோ சல்ஃபரும் பாஸ்பரஸும் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் bromine எந்த ஸ்டேட்டில் இருக்குது? லிக்விட் ஸ்டேட் இருக்குது. bromine வாட்டர் பார்த்துருக்கீங்களா? அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன் எக்ஸெட்ரா அக்கர் இன் கேஷியஸ் ஸ்டேட். ஸோ ஆக்சிஜன், நைட்ரஜனில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. non-metals are generally not hard except diamond. ஸோ இந்த non-metals வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்காது மெட்டல்ஸ் மாதிரி, எக்ஸப்ட் டைமண்டை தவிர மற்ற மெட்டல்ஸ்லாம் வந்துட்டு ஹார்டாக இருக்காது. டைமண்ட் எப்படி பாருங்கள், டைமண்ட் ஹார்டாக இருக்குமா? அதுதான் சொல்கிறாங்க. நான் மெட்டல்ஸ் ஹாவ் டல் அப்பியரன்ஸ். ஸோ மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ஷைனியாக அப்பியரன்ஸ் கொடுக்கும், ஆனால் நான் மெட்டல்ஸ் வந்துட்டு டல் அப்பியரன்ஸை தரும். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட் அண்ட் ஹாவ் லோ டென்சிட்டி. ஸோ நான் மெட்டல்ஸ்னு பார்க்கும்போது ஜென்ரலாக அது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அது வந்துட்டு லோ டென்சிட்டி. மெட்டல்ஸில் வந்துட்டு ஹை டென்சிட்டி இருக்கும், ஆனால் நான் மெட்டல்ஸ் வந்துட்டு லோ டென்சிட்டியில் இருக்கும். த எக்ஸப்ஷன் here is diamond which is the hardest naturally occurring substance. இது எக்ஸப்ட் டைமண்டை தவிர மற்றது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் டைமண்ட் வந்துட்டு ரொம்பவே ஹார்டாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஹாவ் லோ மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். எப்படி மெட்டல்ஸில் வந்துட்டு மெட்டல்ஸுக்கு ஹை மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது, ஆனால் நான் மெட்டல்ஸ்க்கு வந்துட்டு லோ மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் படிக்கும்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பைஹார்ட் ஆகும். அங்கே வந்துட்டு டல் அப்பியரன்ஸ், இங்கே வந்துட்டு டல் அப்பியரன்ஸ் நான் மெட்டல்ஸ் வந்துட்டு ஷைனியான அப்பியரன்ஸ். இங்கே நான் மெட்டல்ஸ்க்கு வந்துட்டு லோ மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது, அங்கே வந்துட்டு ஹை பாய்லிங் அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் நான் மேலியபிள். ஸோ அது வந்துட்டு மேலியபிள், இது வந்துட்டு நான் malleable. Next, non-metals are ductile, not ductile. So, இது வந்துட்டு ductile இருக்காது. Carbon fiber is highly ductile. So, carbon fiber மட்டும்தான் இந்த non-metals வந்துட்டு ductile இருக்கும். Non-metals are generally bad conductors of electricity. So, non-metals வந்துட்டு பேட் கண்டக்டர்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு இது கண்டக்ட் பண்ணாது, அதாவது கடத்தாது. நெக்ஸ்ட்டு கிராஃபிட் இஸ் அன் எக்ஸப்ஷன். ஸோ கிராஃபிட் அதாவது நம்ம பென்சிலில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த ஊக்குமாக இருக்குது பாருங்க, இதில் இருக்கக்கூடிய அந்த ஊக்கு தான் வந்துட்டு கிராஃபைட்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸப்ட் இந்த கிராஃபிட் தவிர மற்ற எந்த நான் மெட்டலும் இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு கண்டக்ட் பண்ணாது. non-metals do not produce sound, அதாவது non-sonorous when it hit. இப்போ ஒரு நான் மெட்டலை போய் நீங்கள் சார் ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனை போய் அதை ஹிட் பண்ண முதல்ல ஆக்சிஜன் நம்மளால் பிடிக்க முடியுமா, அதை ஹிட் பண்ண முடியாது, அடிக்க முடியுமா? அப்படியே அடிக்க முடியும், அடிக்கவும் முடியாது, அதுலேருந்து எந்த விதமான சவுண்டும் வராது. அதுதான் வந்துட்டு நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் நான் சொனோரஸ், அதாவது வந்துட்டு சவுண்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இதுதான் வந்துட்டு நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இது எந்த ஸ்டேட், அதாவது ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும்போது சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும், கேஷியஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்காது, எக்ஸப்ட் டைமண்டை தவிர நான் மெட்டல்ஸில் எதுவுமே ஹார்டாக இருக்காது. இதோட அப்பீரியன்ஸ் வந்துட்டு டல் அப்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இது வந்துட்டு சாஃப்டாக இருக்கும் அண்ட் லோ டென்சிட்டி இருக்கும், எக்ஸப்ட் டைமண்டை தவிர. நான் மெட்டல்ஸுக்கு வந்துட்டு லோ மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த நான் மெட்டல்ஸ்னால் நான் மேலியபிளாக இருக்கும், நாட் டக்டைலாக இருக்காது. அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் வந்துட்டு பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதாவது எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு இது கடத்தாது, எக்ஸப்ட் கிராஃபைட்டை தவிர. நான் மெட்டல்ஸ் ஆர் நான் சொனோரஸ், இதுலேருந்து எந்த விதமான சவுண்டும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் யூசஸ். இந்த நான் மெட்டல்ஸோட யூசஸ் என்னென்ன அப்படின்னா, diamond is used for making jewels, cutting and grinding equipments. ஸோ டைமண்ட் உங்களுக்கு தெரியும் எதுக்கு, ஜுவல்ஸ் மேக்கிங்க்கு, கட்டிங் அண்ட் கிரைண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த டைமண்ட் யூஸ் பண்ணுறாங்க. கிராஃபிட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் பென்சிலேட். ஸோ இதுதான் வந்துட்டு கிராஃபிட். ஒரு நம்ம டிப்பு போகிறோம்ல,
இதுதான் வந்துட்டு கிராஃபைட். இது வந்துட்டு நம்ம பென்சில் லெட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். சல்ஃபர் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன் பவுடர் அண்ட் வால்சினேஷன் ஆஃப் ரப்பர். ஸோ இந்த சல்ஃபர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கன் பவுடரோட மேனுஃபேக்சர்லையும் ரப்பரோட வால்சினேஷன் அந்த ப்ராசஸ்லேயும் வந்துட்டு இந்த சல்ஃபரை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மேக் மேட்ச் பாக்ஸஸ், ரேட் பாய்சன் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ரேட் பாய்சன் அதாவது இந்த எலி மருந்து இருக்குல்ல, ஸோ இந்த எலி மருந்துலேயும் மேட்ச் பாக்ஸஸ் அதாவது தீப்பெட்டிலையும் இந்த பாஸ்பரஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் அமோனியா. ஸோ நைட்ரஜன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அமோனியாவோட மேனுஃபேக்சரிங்க்கு நைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு Chlorine is used as a bleaching agent and in sterilizing water. ஸோ chlorine வாட்டருக்கு அதாவது குடிக்கிற தண்ணியில் குளோரைன் பவுடர் போடுறாங்கன்னு சொல்கிறல, ஸோ அதுதான் குளோரைன் வந்துட்டு ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். அதாவது வாட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இந்த குளோரைன் அந்த பவுடர் போட்டால் வாட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னால் கில் ஆயிடும்னு சொல்லி ஒரு இது. ஸோ அதனால வந்துட்டு குளோரைன் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் அஸ் எ ராக்கெட் ஃபியூயல் அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ளேம் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங் வெல்டிங் பர்பஸஸ். ஸோ ஹைட்ரஜன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஹைட்ரஜனை வந்து ராக்கெட்டோட ஃபியூயலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட ஃப்ளேமை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கட்டிங் அண்ட் வெல்டிங். ஸோ கட்டிங் வெல்டிங் பண்ணுறப்ப பாருங்கள் இந்த ஹைட்ரஜனை ஃப்ளேமை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃப்ளேம் ஒரு தீப்பொறி மாதிரி வரும் தெரியுமா, அது என்னென்னா இந்த ஹைட்ரஜன் ஃப்ளேம் தான். ஸோ அதுதான் வந்துட்டு கட்டிங்லையும் வெல்டிங் பர்பஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ஹைட்ரஜன் வந்து இது மட்டும் இல்லாமல் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைமண்ட் வந்து ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் கட்டிங் அண்ட் கிரைண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கிராஃபைட் வந்துட்டு பென்சிலோட லெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சல்ஃபர்னு பார்க்கும்போது கன் பவுடர்லேயும் வால்சினேஷன் ஆஃப் ரப்பர் அந்த 2 ப்ராசஸில் யூஸ் பண்ணுறாங்க. பாஸ்பரஸுங்கிறது வந்து மேட்ச் பாக்ஸ்லேயும் ரேட் பாய்சன்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரில். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் வந்துட்டு அமோனியாவோட மேனுஃபேக்சரில் யூஸ் பண்ணுறாங்க. குளோரின்ங்கிறது வந்துட்டு ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். அது வந்துட்டு நம்ம வாட்டரில் ஸ்டெரிலைஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசத்தை கில் பண்ணுது, கொல்லுது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் வந்துட்டு ராக்கெட் ஃபியூயல் அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ளேம் வந்துட்டு கட்டிங் அண்ட் வெல்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் இது ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் ஆகுது. ஸோ இதான் வந்துட்டு யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேப்லர் காலம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு காலம் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட்டட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும்போது மெட்டல் எப்படி இருக்கும்? சாலிடாக இருக்கான். ஆனால் நான் மெட்டல் வந்து 3 ஸ்டேட்லேயும் வந்து இருக்கும். மேலியபிலிட்டி வந்துட்டு இங்கே குட்டாக இருக்கும், இங்கே புவராக இருக்கும். டக்டிலிட்டி வந்துட்டு இங்கே மெட்டலில் குட்டாக இருக்கும், நான் மெட்டல்ஸில் வந்து புவராக இருக்கும். மெல்ட்டிங் பாயிண்ட் வந்துட்டு மெட்டல்ஸில் வந்துட்டு ஹையாக இருக்கும், ஆனால் நான் மெட்டல்ஸில் லோவாக இருக்கும். பாயிலிங் பாயிண்ட் மெட்டல்ஸில் ஹையாக இருக்கும், நான் மெட்டல்ஸில் லோவாக இருக்கும். ஸோ அதோட டென்சிட்டி மெட்டலில் வந்துட்டு ஹை டென்சிட்டி இருக்கும், நான் மெட்டல்ஸில் லோ டென்சிட்டி இருக்கும். இதோட கண்டக்டிவிட்டி அதாவது தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அதாவது எலக்ட்ரிக்ஸை கண்டக்ட் பண்ணுறது அது கடத்துறது. இந்த மெட்டல்ஸ் வந்துட்டு குட் கண்டக்டர்ஸ், ஆனால் நான் மெட்டல்ஸ் வந்து வெரி புவர், அது வந்துட்டு குட் கண்டக்டர்ஸ் இல்லை. ஸோ இதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்டலாய்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் 2 டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.